வணக்கம். எந்த பக்கம் பார்த்தாலும், எந்த செய்தித்தாள்களை பார்த்தாலும் டெஸ்லா பற்றி தான் இருக்குது. டெஸ்லா இன்னும் 3 மாதத்தில் வந்துடும், 4 மாதத்தில் வந்துடும், 5 மாதத்தில் வந்துடும். ஆனால் இதற்கெல்லாம் முன்பாகவே தமிழ்நாட்டில் டெஸ்லாவுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் நடந்துடுச்சு. நம்பர் 1, வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் என்கின்ற மின்சார வாகனங்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனி தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஃபேக்ட்ரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது BYD. இந்த சீன கம்பெனி ஏற்கனவே சென்னையில் தொழிற்சாலை அமைத்து கார்களை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள். டெஸ்லாவுக்கு வின்ஃபாஸ்ட் எந்த அளவுக்கு போட்டி என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் டெஸ்லாவுக்கு நிச்சயமாக போட்டியாக இருக்கக்கூடியது இந்த BYD. சென்ற ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதிகமாக விற்பனையான மின்சார கார்கள் அப்படின்னு பட்டியல் போட்டால் முதல் இடத்தில் இருப்பது டெஸ்லா கிடையாது, BYD. அதாவது மின்சார வாகனங்கள், ஹைபிரிட் வாகனங்கள் ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம பட்டியலிட்டு பார்த்தால் உலகிலேயே அதிகமாக விற்பனையாகக்கூடிய மின்சார கார்கள் என்று பார்த்தா அது நிச்சயமாக இந்த BYD தான். டெஸ்லாவுக்கே டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு இந்த BYDயில் அப்படி என்ன இருக்குது? ஒரு சீன கம்பெனியால் ஒரு அமெரிக்க ஜெயிண்ட்டை சேலஞ்ச் பண்ண முடியுமா? இப்படியெல்லாம் கேள்விகள் வரலாம். டெஸ்லாவுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டெக்னாலஜி, அதனுடைய வாவ் ஃபேக்டர், இதுதான் அதனுடைய மிகப்பெரிய பலம். BYDக்கு பேட்டரி டெக்னாலஜியில் இவங்க தான் நம்பர் 1. இன்ஃபேக்ட் ஒரு செய்தி கூட வந்துட்டுருக்கு. அதாவது டெஸ்லாவே BYDயிலிருந்து தான் பேட்டரிஸை இனிமேல் கொள்முதல் செய்ய போகிறாங்க அப்படின்னு கூட ஒரு செய்தி இருக்குது. BYD என்பது பெட்ரோல் கார் செஞ்சுட்டு, டீசல் கார் பண்ணிவிட்டு, CNG கார் உற்பத்தி பண்ணிவிட்டு, இப்பொழுது மின்சார கார் பண்ணுகின்ற கம்பெனி கிடையாது. எப்படி பார்ன் எலக்ட்ரிக்னு சொல்கிறோமோ சில வாகனங்களை, இந்த கம்பெனியே பார்ன் எலக்ட்ரிக். மின்சார வாகனம் உற்பத்தி செய்வதற்கு மட்டுமே உருவெடுத்த கம்பெனி இது. வெறும் கார்கள் மட்டும் கிடையாது, பஸ்ஸு, ட்ரக்கு, எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு பலதரப்பட்ட வாகனங்களையும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கங்க்ளாமரேட்டாக தான் இந்த BYD என்பது சைனாவில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இத்தனைக்கும் இந்த சீல் என்பது இந்தியாவுக்கு முதல் கார் கிடையாது. ஏற்கனவே BYD 2 கார்களை அறிமுகம் செய்து விட்டது. ஒன்று வந்து eMPV, அதாவது E6 என்கின்ற eMPVயை அது அறிமுகம் செய்து பல நாள் ஆயிடுச்சு, பல மாதங்கள் ஆயிடுச்சு, வருஷம் கூட ஆயிடுச்சு. அதே போலவே அட்டோ 3 என்கின்ற eSUVயை அது அறிமுகம் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போது 3வதாக இந்தியாவுக்கு CBU வடிவில் கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டாக வந்திருக்கக்கூடிய கார் தான் இந்த BYD சீல். டெஸ்லா மாடல் 3க்கு போட்டியாக இருக்கணும்னா ஒரு கார் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில், டிசைனில், ஃபீச்சர்ஸில் எல்லாம் சிறப்பாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த BYD சீல் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய நீளம் என்பது 4.8 மீட்டர், அகலம் என்பது 1.8 மீட்டர், உயரம் என்பது 1.4 மீட்டர். வீல் பேஸ், வீல் டு வீல், அதாவது வீல் பேஸ் எடுத்தால் கூட அது 2.9 மீட்டர். ஸோ கடலும் காவிரியுமா இருக்குன்னு சொல்லுவோம்ல, கடல் என்ற வார்த்தையில் இருந்தால் BYD இந்த காருக்கான க்ளூ எடுத்திருக்காங்க. அதாவது ஓஷன் என்பது தான் இந்த காரினுடைய தீம். இது வந்து ஒரு ப்ரீமியம் எக்ஸிக்யூட்டிவ் செடான். இருந்தாலும் டெஸ்லாவோட போட்டி போட போகிறதால இது ஆக்சுவலாக ஒரு ஸ்போர்ட்டியான காராக, அதே சமயத்தில் கம்ஃபர்டபுளான காராக, முடிஞ்சால் லக்ஸூரியஸான காராக கூட காட்டணுன்றதுக்காக BYD நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுலேருந்து ஆரம்பித்து இந்த ரியர் விண்ட்ஷீல்டு வரை, ஈவன் இந்த ரூஃப் டாப் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மாதிரியே ஒரு எஃபெக்டை கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதோட லோ ஸ்டாண்ட்ஸ், ஒரு காற்றை கிழித்து கொண்டு இது கார் போகணும்னு வச்சுங்களேன், அப்போது இதோட ஏரோடைனமிக்ஸோட குவாலிட்டி அத்தனையும் இதுக்கு வேணும். அடுத்ததாக இதோடைய ஸ்போர்ட்டி கார்னா அது ஒரு லோ ஸ்டாண்ட்ஸாக தான் இருக்கணும். ஸோ லோ ஸ்டாண்ட்ஸாக இருந்ததுன்னா அதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த காரோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்பது ஜஸ்ட் 145 மில்லிமீட்டர்கள் தான். ஸோ நம்ம ஊரில் வந்து எத்தனை பாட்டோல்ஸ் இல்லை எத்தனை ஸ்பீட் பிரேக்கரை இது வந்து ஈஸியாக கிடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும் கூடவே இன்னொரு நன்மையும் இதனால் இருக்கிறது. இந்த லோ ஸ்டாண்ட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஆக்சுவலாக காற்றை கிழித்து கொண்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் காராக போகிறதுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு அம்சம். கடலை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த காரையை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடல் பற்றி எதுவுமே சொல்லாமல் போயிட்டோம்னு வச்சுங்களேன், கடலே இல்லையா அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஸோ அதனால் கடல் பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் இந்த பிளாக் பேனலில் இங்கே இருக்கக்கூடிய இந்த DRLs எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு சிறு அலைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, வேவ்ஸ், அது போல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது மட்டும் கிடையாது, இந்த காரினுடைய வெளிப்புறத்திலும் சரி உள்ளேயும் சரி கடலுடைய பிரதிபலிப்பாக பல பல விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. அதை அப்பப்போ சொல்கிறோம். இதனுடைய 19 இன்ச் அலாய் ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால என்னதான் ஸ்பீடாக போனாலும் ரொம்ப ஸ்டேபிளாக நிலைத்தன்மையோடு போகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீல் வெல் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீலுக்கும் அந்த வீலுக்கு இடைப்பட்ட தூரம் என்று பார்த்தா ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ இதுவும் இந்த காருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட்ஸை கொடுக்குது. இந்த சைட் வியூ மிரர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு துளி, ஒரு நீர் துளி, அந்த ஒரு ஷேப்பில் தான் இதையும் டிசைன் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ், இது ஏரோடைனமிக்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அளவுக்கு ப்ரொட்ரூடிங்காக இருந்ததுன்னா கார் வேகமாக ஒரு 100-150 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது இது வந்து ஆக்சுவலாக வந்து காற்றை தடைப்படுத்தும். ஸோ காரினுடைய வேகம் மட்டுப்படும். அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா,
கார் ஒரு 7 கிலோமீட்டர் வேகம் எடுத்தாலே போதும், இந்த ஃப்ரெஷ் டோர் ஹேண்டில்ஸ்ன்றது ஒரு ஹிடன் ஹேண்டில்ஸாக மாறிடும். இப்படி இந்த காரினுடைய மின்புறத்திற்கு சற்றும் குறையாத அளவுக்கு பின்புறமும் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த டெயில் லேம்ப் சொல்லணும். இந்த டெயில் லேம்புடைய அழகு இரவு நேரங்களில் இன்னும் அழகாக தெரியும். இந்த இருபுறமும் இருக்கக்கூடிய டெயில் லேம்ப்ஸ் என்பதே ஒரு நீர்த்துளியின் வடிவில் தான் இருக்குது. அந்த 2 நீர்த்துளிகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீலிங்கில் இந்த டெயில் லைட்டை அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிஃப்யூசர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கக்கூடிய, பெரிதாக இருக்கக்கூடிய இந்த டிஃப்யூசர் கூட இந்த காருக்கு ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான லுக்கை கொடுக்கறதை இங்கே பார்க்குறோம். இந்த காரினுடைய பூட் எந்த அளவுக்கு சௌகரியமானது, பெரிதானது. ஸோ ஜஸ்ட் வித் 2 ப்ரெஸ் பண்ணாலே போதும் இந்த காரினுடைய பூட் ஓப்பன் ஆகிடும். 400 லிட்டர் அளவுக்கு இந்த பொருட்களை இங்கே வைத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த லிப் ரொம்ப ரொம்ப கீழே இருக்கிறதுனால ஈவன் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க கூட ஈஸியாக பொருட்களை ஏற்றவும் இறக்கவும் இதில் முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட்டை கூட நம்ம இவ்வளோ தூரம் போகணும் அவசியமே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு இந்த ஹைட் போகணும் போக வேணான்றதை நம்ம கார் உள்ளே இருந்தபடியே, அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த டச் ஸ்க்ரீன்லேருந்தே நம்ம டிசைட் பண்ண முடியும். டச் ஸ்க்ரீன்லேருந்து இந்த பூட்டை ஓப்பன் பண்ணவும் முடியும். அதே போலவே இந்த கீயை கொண்டு நம்ம இந்த ஓப்பன் பண்ணலாம். ஸ்பேர் வீல் இந்த காருக்கு கிடையாது. அதற்கு பதிலாக ஒரு பஞ்சர் கிட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ரூஃப்ன்றது வெறும் கிளாஸ் தான். ஸோ வெயில் காலங்களில் காருக்குள்ளார வெளிச்சம் மட்டும்தான் வரலாம், அதனுடைய அனல் வரக்கூடாது. அனல் உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக காரின் உட்புறமாக இந்த காரினுடைய ரூஃபில் இந்த ரெண்டையும் நம்ம பொருத்த முடியும். அதுக்காக தான் ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக எலக்ட்ரிக் கார்ஸ்னால இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ஹைட்ராலிக் இது. ஸோ ஈஸியாக நம்மளால் ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ இது 50 லிட்டர்ஸ் அளவுக்கு இந்த பொருட்களை வைக்க முடியுது. இந்த கார் எந்த பிளாட்ஃபார்மில் பில்ட் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ பிளாட்ஃபார்ம் 3.0 இந்த பிளாட்ஃபார்ம் தான் இந்த காரை அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன நன்மை அப்படின்னு ஒன்று கேட்கக்கூடும். பொதுவாக மின்சார வாகனங்கள் அப்படின்னு பார்த்தா பேட்டரி என்பது காரினுடைய ஃப்ளோரில் தான், கால் வைக்கிற இடத்துல தான் இருக்கும். பாடி டு செல் என்ற ஒரு புதிய ஒரு தொழில்நுட்பத்தை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. பேட்டரியை வந்து இந்த காருடைய செல்லோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரே யூனிட்டாக மாறிடுறதுனால இதோடைய ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் சரி, ஸ்டெபிலிட்டியாக இருந்தாலும் சரி, ஹேண்ட்லிங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே மேம்படுது. இது ஒரு செடான். என்னதான் ப்ரீமியம் எக்ஸிக்யூட்டிவ் செடான் இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டைலில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய, டிசைன் செய்யப்பட்டிருக்கக்கூடிய செடான். ஸோ அதனால தான் ரொம்ப குனிஞ்சு மரியாதையாக உள்ளே வர வேண்டியதாக இருக்குது. எந்த அளவுக்கு நான் மரியாதையாக குனிஞ்சு உள்ளே வந்தோமோ அதே அளவுக்கு இங்கே உட்காந்த பிறகு நமக்கு மரியாதை ஒன்று அதிகமாகுது, கம்ஃபர்ட் இன்னும் அதிகமாகுது. இன்ஃபேக்ட் இந்த சீட், நம்ம உட்காந்துருக்க சீட்டில் அதே போல் சீட் தான் இந்த சீட்டும். இந்த சீட்டில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு குல்ட்டும் இருக்குது. இந்த குல்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து போரஸ். ஸோ இது வந்து வென்டிலேட்டட் சீட். இது குளிர்காலங்களில் இதுலேருந்து ஹாட் ஏர் கூட இதுலேருந்து வெளியே வரும். ஸோ நல்ல ஒரு சரியான ஒரு அழுத்தத்தோட, அதிகமாக ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப மென்மையாகவும் இல்லாமல் சரியான மிதமான ஒரு அழுத்தத்தோட இந்த குஷன் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கார்ன்றதுனால கருப்பு வண்ணம் வந்து வியாபித்து இருக்கிறது. ஸோ இந்த காருக்குள்ளே வந்து உட்காந்ததும் நம்ம கவனத்தை கவரக்கூடிய, நம்ம கவனத்தை மட்டும் யாருடைய கவனமாக இருந்தாலும் முதல்ல ஏற்கனவே பெரிய டிவி மாதிரி இருக்கே, இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டச் ஸ்க்ரீன் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் மேம்படும். இது 15.6 இன்ச்சஸ்க்கான ஒரு டச் ஸ்க்ரீன். இதனுடைய பயன்பாடு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது இது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இதில் இது ஓரியன்டேஷனை மாற்ற முடியும் வித் ஜஸ்ட் டச் ஆஃப் எ பட்டன். ஸோ இந்த ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னா ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரிவர்ஸ் கியரில் வைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்க்ரீன். காரை சுற்றி இருக்கக்கூடிய கேமராக்கள். ஸோ ஒவ்வொரு வியூவும் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்க முடியும். ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது, ரியர் வியூ எப்படி இருக்குது, சைட் வியூ எப்படி இருக்குது, ஸோ 360 டிகிரி வியூ எப்படி இருக்குது. இது நமக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பின்னாடி ஒன்றா எவ்வளோ தூரம் இருக்குன்றதை சென்டிமீட்டர் கணக்கில் சொல்லுது. இப்போ 90 சென்டிமீட்டர் தான். 90 சென்டிமீட்டர் தாண்டோம்னா இந்த இடத்துல நம்ம டச் பண்ணிவிடுவோம். ஸோ இது ரொம்ப துல்லியமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த காரில் இருக்கக்கூடிய ஏசியை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். இந்த ஏசி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திரும்ப இதனுடைய உதவி தான் நாட வேண்டி இருக்கும். டிரைவருக்கு என்ன மாதிரியான ஏசி வேணும், கோ டிரைவருக்கு என்ன மாதிரியான ஏசி வேணுன்றது அத்தனையுமே இதை வச்சு நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை இன்னொரு கூடுதலான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்விங் ஃபேக்டர் அப்படின்னு இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி இருக்குல்ல, அந்த இன்னர் யூனிட்டில் ஒரு பிளேடு ஒன்று இருக்கும். நம்ம எந்த பக்கம் நம்ம காற்று வேணுன்றதை அந்த பிளேடு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சில சமயங்களில் ஸ்விங் ஆகுன்னா அது ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே போல் ஒரு ஃபங்க்ஷன் இங்கேயும் இருக்குது. ஸோ எந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த பிளேடு எந்த இடத்துல ஏசி காற்று வேணும் வேணான்றதை நம்ம இதை வச்சு நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்விங் அப்படின்னு நம்ம போட்டோம்னா அது எல்லா பக்கமும் ஸ்விங் ஆகிறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த காரில் இருக்கக்கூடியது ட்ரைன் ஆடியோ.
ஸோ எத்தனை ஸ்பீக்கர்கள் இருக்குன்னா 10-12 ஸ்பீக்கர்கள், எந்த பக்கம் பார்த்தாலும் ஸ்பீக்கர்களாகவே இருக்குது. சரி, இதனுடைய மியூசிக் சிஸ்டம் எப்படி வேலை வசதி இருக்குது. ஒரு ஃபோனுக்கு இல்லை, ஒரே சமயத்தில் 2 ஃபோனை இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் மூலமாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது. இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோனா ஒயர்லெஸ்ஸாகவே நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆப்பிள் கார்ப்ளேனா ஒயர் மூலமாக தான் இங்கே கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதற்கான ஃபெசிலிட்டி இதோ இங்கே கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரகசியமாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஏ டைப், சி டைப் 2 போர்ட் இருக்கிறது நம்ம பார்க்க முடியாது, குடிஞ்சால் பார்க்கலாம். ஸோ இந்த காரில் இருக்கக்கூடிய இன்னொரு சேஃப்டி ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓவர் ஹெட் டிஸ்பிளே. நம்ம எந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், ஆக்சுவலாக வந்து இந்த லேன் கீப் அசிஸ்ட் மாதிரியான பல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கணுன்னா ரோட்லேருந்து கண்களை எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்க்ரீனை வச்சு பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம கண் எங்கே சாலையில் பதியுமோ அதே இடத்துல இந்த ஓவர் ஹெட் டிஸ்பிளே இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல் வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. பல ஃபங்க்ஷன்ஸ் இங்கே தான் நான் பண்ண முடியும். இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குல்ல, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து எப்படி இருக்கணுன்றதை நம்ம இங்கேயே நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். என்ன தீமில் இருக்கணுன்றது இங்கே நம்ம சூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக இது கப் ஹோல்டர் மட்டும் கிடையாது, இது ஒரு பாட்டில் ஹோல்டராகவும் நம்ம பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு சின்ன பாட்டில் இதுவே ஒரு 1 லிட்டர் பாட்டில் இருந்தால் அதையும் இங்கே வைக்க முடியும். இந்த சென்ட்ரல் கண்ட்ரோலோட டிசைனு வந்து ரொம்ப ஏஸ்தட்டிக்காக டிசைன் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கியர் லிவர் இருக்குது. ஸோ அதே போலவே இந்த இடத்துல நம்ம என்ன மோடில் வச்சு நம்ம வண்டியை ஓட்ட போகிறோம், நார்மலாக, ஸ்போர்ட்ஸாக, ஈகோவான்றதை இங்கே டிசைட் பண்ணலாம். அது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நமக்கு தெரியும். இந்த பிஓடியோடைய அட்டோ 3 அப்படின்னு பார்த்தோம்னா அதில் நிறைய ஃபீச்சர்ஸ், நிறைய அம்சங்கள் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு இந்த காரில் அம்சங்கள் இல்லை. அதே அளவுக்கு நம்ம இந்த E6 அளவுக்கு ரொம்ப குறைவாகவும் அம்சங்கள் இல்லை. ஸோ ரெண்டுத்தையும் அழகாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய குவாலிட்டி வந்து இந்த இன்டீரியரோட குவாலிட்டி, இந்த டேஷ்போர்டாக இருந்தாலும் சரி, சீட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டேரிங் வீல், பொதுவாகவே இந்த காரினுடைய இன்டீரியர்ஸ் இருக்கக்கூடிய குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு வெரைட்டியான மெட்டீரியலை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டம், அதாவது கொஞ்சம் குனியணும். ஆனால் வந்து உட்காந்துட்டோன்னு வச்சுங்களேன், பெரிய சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கிறது. இந்த கால் நல்லா நீட்ட முடியுது. ஆனால் இந்த ஃப்ரண்ட் சீட் இருக்குல்ல, டிரைவர் சீட், அந்த டிரைவர் சீட்டுக்குள்ளார நான் பெரிய ஷூ வேறு போட்டிருக்கேன். ஸோ அதனால் ஃபுல்லாக அந்த காலை உள்ளே போக முடியலை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளோர் லெவல் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு. காரணம் பேட்ரி இது கீழே தான் இருக்குது. ஸோ அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போலவே இந்த கார் வந்து ஒரு ஸ்போர்ட்டியான காராக இருக்கணுன்றதுனால இந்த ரூஃப் ஒன்று அப்படி சரிகிறத நாம் பார்க்குறோம். சரிந்தாலும் கூட இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமும் ஆக்சுவலாக ஹெட்ரூம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். அந்த அளவுக்கு வசதி பின் சீட்டில் சில சமயங்கள் இருக்கிறது கிடையாது ஒரு சில கார்களில். ஆனால் இந்த கார் பொறுத்த மட்டும் பின் சீட் வந்து முன் சீட்டை விடவும் நிறைய வசதியாக இருக்குது. இவன் உட்கார்ந்துருக்க பாஸ்டரே பாருங்களேன், ஏதோ ஒரு பெரிய நாட்டுக்கு மன்னன் மாதிரி ஒரு கெத்தாக நம்ம இங்கே உட்கார்ந்த உடனே அந்த கெத்து வந்துடுது. அந்த அளவுக்கு நம்ம பாடி பாஸ்டரும் மாறுறது நம்ம பார்க்க முடியுது. 2 பக்கம் கை வைக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்குது. ஸோ இந்த கார் வந்து இந்த அளவுக்கு விசாலமாக தெரியறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஈவன் தோ இந்த காரினுடைய பின்புறம் ஸ்லோப்பாக ஒரு சரிந்தாலும் கூட இந்த கார் ரொம்ப விசாலமாக தெரிவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அகலமான ஒரு ஜன்னல் கண்ணாடிகள். அது மட்டும் இல்லை, இந்த ரூஃப் இருக்குல்ல, ரூஃப் முழுக்கவுமே கண்ணாடி. எந்த ஒரு நல்ல விஷயத்துலையும் ஒரு சின்ன கெட்ட விஷயம் இருக்கும், எந்த ஒரு கெட்ட விஷயத்துலையும் சின்ன ஒரு நல்ல விஷயம் இருக்கும்னு சொல்கிற மாதிரி இது ரொம்ப நல்ல விஷயம்தான். பட் இருந்தாலும் கூட இந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய வெயில் இருக்குல்ல, சென்னை வெயிலோட போட்டி போடுது. ஸோ இந்த பெங்களூரில் நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இருந்தோம். என்னதான் ஏசி வச்சாலும் கூட இந்த அனல்னு இருக்குல்ல, நம்மளால் அதிகமாகவே உணர முடிந்தது. இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது பர்ஃபார்மன்ஸ் என்ற வேரியண்ட். இதில் வந்து 82.36 கிலோவாட்ஸ் கொண்ட பேட்டரி இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு சக்தியை வெளிப்படுத்தும் அதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். 523 523 பிஹெச்பி அளவுக்கு சக்தியையும் 670 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தும். ஸோ நாம் இப்போ போயிட்டுருக்க ஸ்பீடு வந்து இதை நிச்சயமாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக கிடையாது, ஏன்னா அதற்கான சாலைகள் இந்த இடத்துல கிடையாது. ஸோ ஆனால் நம்ம என்ன உணர முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, சக்தி ஆக்சலரேட்டரை லைட்டாக டச் பண்ணாலே போதும், பிரவாகம் எடுக்கிறது இங்கே பார்க்குறோம். ஸோ 0 to 100 இது ஜஸ்ட் 3.8 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணிடும். BYD சீலில் இன்னும் 2 வேரியண்ட் இருக்குது. அதாவது இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அடுத்து ஒரு லெவல் கீழே இருக்கிறது வந்து ப்ரீமியம் என்ற வேரியண்ட். இதில் இருக்கிறதும் இதே 82.36 கிலோவாட் கொண்ட பேட்டரி தான். ஆனால் இது வெளிப்படுத்தக்கூடிய சக்தி என்பது இந்த அளவுக்கு கிடையாது. ஜஸ்ட் 308 பிஹெச்பி அளவுக்கு சக்தியையும் 360 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் தான் இது வெளிப்படுத்தும். இது 0 to 100 அடையறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் என்பது 5.9 வினாடிகள். ஒரு தடவை சார்ஜ் பண்ணியாச்சு, ஃபுல் சார்ஜ் இருக்குது.
அப்படின்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட் எத்தனை கிலோமீட்டர் போகும், இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கிளைம் பண்ணுறது 580 கிலோமீட்டர். ஆனால் இதற்கு ஒரு படி கீழே இருக்கக்கூடிய இந்த பிரீமியம் வேரியன்ட் இருக்கு இல்லையா, இது அந்த அளவுக்கு சக்தி வெளிப்படுத்தலைன்ற ஒரு காரணத்தால் இதனோட ரேஞ்சுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது 650 கிலோமீட்டர்கள். ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணால் இந்த பிரீமியம் வேரியண்ட்டில் நம்ம 650 கிலோமீட்டர்கள் சென்று வர முடியும். ஸோ ஒரு பேஸ் வேரியண்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த பேஸ் வேரியண்ட்டில் இருக்கிறது டைனமிக் என்கின்ற இந்த பேஸ் வேரியண்ட்டில் இருக்கிறது 61.44 கிலோவாட் கொண்ட பேட்டரி. இது 201 பிஹெச்பி அளவுக்கு சக்தியையும் 310 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடிய மோட்டார் இதில் இருக்கு. இது 0 to 100 ஜஸ்ட் 7.5 செகண்ட்ல தொட்டுடும். இந்த டைனமிக், பிரீமியம், பர்ஃபார்மன்ஸ் என்ற 3 வேரியன்ட் இருந்தாலும் இந்த பர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்ல மட்டும்தான் இரட்டை மோட்டார்ஸ் இருக்கு. ஸோ இதில் எந்த வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி இதை நம்ம வந்து பலவிதமாக சார்ஜ் பண்ண முடியும். இந்த காரை வாங்கும்போது ஒரு 7 கிலோவாட் வால் சார்ஜர் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ இதை கொண்டு இந்த காரை நம்ம சார்ஜ் பண்ணோம்னா 7 to 8 hours ஆகும். இதுவே நம்ம வீட்டிலலாம் இருக்கு இல்லையா, இது 15 amp கொண்ட இந்த 3 pin சாக்கெட், இதன் மூலமாக கூட சார்ஜ் பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும், 15 to 16 hours, ஈவன் அது மேலேயே கூட ஆகலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கட்டுப்படி ஆகாது. இதெல்லாம் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னா நம்ம நேராக சார்ஜிங் ஸ்டேஷன் கொண்டு போயிடலாம். ஸோ அங்கே 110 கிலோவாட் சக்தி கொண்ட பேட்டரி சார்ஜராக இருந்தாலும் சரி, 150 கிலோவாட் பேட்டரி சார்ஜராக இருந்தாலும் சரி, இரண்டின் மூலமாகவும் இதை நம்ம சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இப்படி அதிக சக்தி கொண்ட இந்த பேட்டரி சார்ஜர் மூலமாக இதை நம்ம சார்ஜ் பண்ணுறோம்னு வச்சுக்கல, ஜஸ்ட் 15 minutes சார்ஜ் பண்ணால் போதும். 200 கிலோமீட்டர் அளவுக்கு போகக்கூடிய சக்தி இந்த காருக்கு கிடைத்துவிடும். நாம் ஓட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த பர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டில் ஏடபிள்யூடி ஃபீச்சரும் இருக்குது. ஆல் வீல் டிரைவ் இந்த ஒரு செடான் காருக்கு ஏன்? நாம் வந்து இது ஒரு கிராஸ் ஓவர் மாதிரியோ இல்லை ஒரு ஆஃப் ரோடுக்கோ இதை பயன்படுத்த போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது ஆல் வீல் டிரைவ் ஏன் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வேகமாக நம்ம போயிட்டுருக்கோம். பல ட்விஸ்ட், டர்ன், கார்னர் இதெல்லாம் நம்ம ஒரே வேகத்தில் சென்று நாம் நெகோஷியேட் பண்ணும்போது இந்த மெனோரபிலிட்டி இருக்குல்ல, திரும்புறதுக்கு ஒரு ஃபிஸ்டைல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, நாம் ஒரு பக்கம் கார் போனால் அந்த திருப்பங்களில் கார் சைன்னு பின்னாடி போகும்ல, அப்படிலாம் போகாமல் ஸ்டேபிளாக நிலைத்தன்மையோட என்னதான் வேகமாக போய் நாம் திரும்பினாலும் வளைத்து கிளைத்து ஓட்டினாலும் நிலைத்தன்மையோட ஸ்டடியாக போகிறதுக்கு உதவி செய்வது தான் இந்த ஏடபிள்யூடி. அதற்கான ஒரு தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டெலிஜென்ட் டார்க் அடாப்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பமும் இதோடு இணைந்து செயல்படுது. அதனால தான் இந்த ஏடபிள்யூடி கொண்ட இந்த பர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட் என்பது ஏறக்குறைய அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய, அதற்கு கீழே இருக்கக்கூடிய வேரியண்ட்டை விட ஒரு 8 லட்சம் ரூபாய் அளவுக்கு விலை வித்தியாசம் இருக்குது. ஸ்டேரிங் அப்படின்னு சொல்லும்போது இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் வெயிட்டாக இருந்தாலும் கூட இதுதான் வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. சேஃப்டி அப்படின்னு நான் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த காரில் நிறைய சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ், 10 ஏர்பேக் இருக்குது. அது மட்டும் இல்லை, யூரோப்பியன் என்கேப்லேயும் சரி, ஆஸ்திரேலியன் என்கேப்லேயும் சரி, இது 5 நட்சத்திரங்கள் வாங்கிய கார். ஸோ இது ஒன்று போதும் இது எந்த அளவுக்கு சேஃபான கார் என்பதற்கு. ஒரு அற்புதமான ஒரு கார்னரிங் இது. ஸோ இந்த ஏடபிள்யூடி வசதி இருக்குன்றதுனால எந்த அளவுக்கு கார் நிலைத்தன்மையோடையும் என்னதான் வேகமாக போய் திரும்பினாலும் எந்த விதமான பாடி ரோடும் இல்லாமல் டார்க்கை எந்த இடத்துக்கு எவ்வளோ டார்க் தேவை, ஃப்ரண்ட் வீலுக்கு எவ்வளோ தேவை, ஃப்ரண்ட் லெஃப்ட் வீலுக்கு எவ்வளோ தேவை, ரியர் ரைட் வீலுக்கு எவ்வளோ தேவைன்ற மாதிரி அழகாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த டார்க் கொடுக்கறதுனால தான் ஸோ நம்ம இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக வேகமாக திரும்ப முடியுது. ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, அந்த கார்லையும் வந்து இது ரொம்ப ஒரு 5 out of 5 வாங்குறதை நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்டேரிங்கிறது வந்து ரொம்ப டைரக்ட் ஸ்டேரிங்காக இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டுமே இது திரும்ப அருமையாக நமக்கு உறுதுணையாக செயல்படுறதை இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ ஏறக்குறைய ஒரு 2 டன், அதாவது 2000 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய எடை கொண்ட கார் இது. பட் இருந்தாலும் இது வந்து 0 to 100 ஜஸ்ட் 3.6 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணி போயிடுது. இது யாருக்கான கார்? அதாவது டெஸ்லா மாடல் 3, BMW 3 Series போன்ற வாடிக்கையாளர்களை குறிவைத்து இறக்கப்படுகின்ற கார் இது. இந்த காரில் என்னென்ன அம்சங்கள் இருக்கணுமோ அத்தனை அம்சங்கள் இருக்குது. அனைத்துக்கும் மேலாக இதோட ஸ்போர்ட்டியான டிசைன், நல்ல கம்ஃபர்ட், நல்ல ரேஞ்ச், குயிக்காக சார்ஜ் பண்ணக்கூடிய வசதி, இது எல்லாம் இருந்தாலும் இது எல்லாவற்றையும் விட ஒரு விஷயம் இந்த காருக்கு சாதகமாக இருக்குன்னா அதுதான் என்னுடைய விலை. இதில் மொத்தமே 3 வேரியன்ட் தான் இருக்குது. என்னுடைய ஆரம்ப வேரியன்ட் என்பது 41 லட்சம் ப்ளஸ் டேக்ஸ். அதே போலவே அதனுடைய ஹையண்ட் என்பது 53 லட்சம் ப்ளஸ் டேக்ஸ். இது வந்து நிச்சயமாக பலருக்கும் இந்த விலை வந்து ஆச்சரியத்தை கொடுத்தது. அவர்கள் எதிர்பார்த்ததை விடவும் குறைந்த விலையாக இது இருந்தது தான் அதற்கு காரணம். வருகின்ற காலம் என்பது மின்சார வாகனங்களுக்கான காரணம். இப்போ டெஸ்லா வரப்போகுது, வின்ஃபாஸ்ட் கார்களும் வரப்போகுது. ஸோ இது போல் ஒரு சூழ்நிலையில் தான் பார்ன் எலக்ட்ரிக்காகவே இருந்திருக்கக்கூடிய கார் மட்டுமல்ல, இந்த கம்பெனியும் ஒரு பார்ன் எலக்ட்ரிக். ஸோ இது எந்த வகையில் இந்த மின்சார கார் சந்தையை, அதனுடைய டைனமிக்ஸை மாற்றி அமைக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம்.
நன்றி, வணக்கம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.